பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் இன்றைக்கு சுருக்கமாக பார்க்கலாம். அதிலே முதலாவது வார்த்தை, பல பாடுகள் பட்டு கிறிஸ்துவாகியவர் கொல்கத்தா மலையிலே சிலுவை அறையப்பட்ட போது அங்கிருந்த மக்களை பார்த்து, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் மன்னிப்பது எவ்வளோ சால சிறந்த காரியம். நாம் மன்னிக்காமல் இருப்பது அது சரியானதல்ல. மற்றொரு குற்றம் குறைகளை நாம் மன்னிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மன்னிப்பு என்பதை நாம் மற்றவர்களுக்கு வழங்குறவர்களாக இருக்க வேண்டும். அதுவே நமக்கு முதலாவது வார்த்தையாக கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது வார்த்தையாக, 2 கள்ளர்கள் மத்தியில் ஒரு கள்ளன் பரியாசம் செய்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு கள்ளன் தன்னை தாழ்த்தி மனம் திருந்துகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், இன்றைக்கு என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்ற வார்த்தையை அந்த கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அவன் பரதேசுக்கு சென்றான், இன்னொருவனும் அதை இழந்தான். நாம் இழந்து போகிறவனாய் இராதபடிக்கும் அதை பெற்றுக்கொண்டவனாய், பரலோக வாழ்க்கை பெற்றுக்கொண்டவனாய் இருப்பது சால சிறந்ததாகும். மூன்றாவது வார்த்தையாக, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று இங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தை நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு தாய்க்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய நாமும் நம் வாழ்க்கையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அவர்கள் நல்லா இருக்கும்போது நல்லா பார்த்துக்கிறது சரியானதல்ல. அவர்கள் விழுந்து போகும்போதும் அவளை தாங்கி பிடிக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான்காவது வார்த்தையாக, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இங்கு புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். கைவிடாத தேவன், விலகாத தேவன் கைவிட்டதை நாம் பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏன் விட்டார்? நம்முடைய பாவங்களை சுமப்பதற்கென்று உலகத்தின் ஒட்டுமொத்த பாவங்களை தன் மீது வரவழைத்து கொண்ட இயேசு கிறிஸ்து பாவமானதினாலே, பிதா பரிசுத்தமானவர் என்பதாலே இமைப்பொழுது அவர் கைவிட்டதை ஆண்டவர் அறிந்திருந்ததினாலே, ஏன் என்னை கைவிட்டு என்று நமக்காக கதறுகிறதை பார்க்கிறோம். என்றும் பிரியாத பிதா பாவத்தின் நிமித்தமாக இருந்தார், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக இருந்தார். நாமும் கூட பாவத்தில் விட்டுறாதபடிக்கு, பாவத்தை விட்டு பிரிந்து நீதி கண்டு பிழைக்கும்படியாக கர்த்தர் இதை செய்திருக்கிறார் என்பதை நாம் மனதிலே உறுதியாக நிறுத்த வேண்டும். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவார். நான் 5வது வார்த்தை, தாகமாக இருக்கிறேன். இன்றைக்கு 5வது வார்த்தையாக எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் அதை சொல்லியிருக்கலாம். அவர் சரீர தாகம் கொண்டிருந்தார். அத்தனை அடிகள், பாடுகள், கஷ்டப்பட்டு அத்தனை போராட்டங்கள் மத்தியிலே அவர் இருந்திருந்த போது அவருக்கு உண்டான அந்த பலவீனங்களிலே கர்த்தர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவர் சரீர தாகம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எதற்காக வந்தாரோ அந்த தாகம் அவரை ஆட்கொண்டது, ஆத்துமா தாகம். நாமும் கூட கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு போதித்து, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை மற்றவர்களுக்கு போதித்து ஆத்தும அறுவடை செய்ய வேண்டும் என்பதை தாகமாக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதையே இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். முடிந்தது. அவர் சிலுவையில் மொழிந்த 6வது வார்த்தை, முடிந்தது. நாம் ஒரு பணியை செய்ய தொடங்கும் பொழுது அதை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு கொண்டவர்களை அந்த வேலையை செய்வோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை, தீர்க்க தரிசனங்களை, அவர் எதற்காக வந்தார், எத்தனை பாடல்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தபடியாலே எல்லாவற்றையும் வெற்றி ஜெயமாய் முடித்து சாத்தானை அவர் தோற்கடித்தது நிமித்தமாக பாவ மன்னிப்பையும் மீட்பையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வந்தது அவருக்கு அந்த சிலுவையிலே ஒரு திருப்தியான ஒரு வார்த்தையாக முடிந்தது என்று அறிக்கை செய்த போகிறோம். இந்த 6வது வார்த்தை. 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என்னை ஒப்புவிக்கிறேன் என்று அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். பிதாவே என்று கடைசியாக தன் ஆவியை ஒப்புவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த உலகத்தில் யாரும் நிலையாக இருக்க போகிறது கிடையாது. இந்த சரீரம் கொஞ்ச நாளைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரம் மரித்த பிறகு நாம் ஆத்துமா தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் என்பதை புரிந்து கொண்டு நாமும் கூட கர்த்தத்தில் ஒப்புக் கொடுக்கிற தகுதியை, அவருடைய வருகையிலே நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டிய நம்பிக்கை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். இந்த 7 வார்த்தைகளிலே நீங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை
நிச்சயமாக பிடித்து வாழ்வீர்கள் என்றால் கர்த்தர் அவர் பட்ட பாடுகளுக்கு நீங்கள் கொடுக்கிற அது பலனாய் அமையும். அந்த நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.